அவரோட 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் சினிமா இண்டஸ்ட்ரியில. அவரோட உச்சத்தை உதறிட்டு மக்கள் பணிக்குன்னு வந்து இப்ப ரேஷன் கடையில மக்களுக்கு வந்து தோரம் பருப்பு அரிசி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எப்பதான் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. அவர் கொள்ளையடிக்க வரல, மக்கள் பணி பண்ண வந்திருக்காரு அப்படின்னு. அவர் பார்க்கும்போது கொள்ளையடிக்க வந்த மாதிரியாடா இருக்கு. கொள்ளையடிக்க வந்தவர் அவரோட தொகுதிக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு திருப்பி ஏசி கார்ல அப்படியே போயிருக்கலாம். எதுக்கு ரேஷன் கடைக்கு வந்து மக்களோட மக்களா இருந்து எல்லாமே பணிகளை செஞ்சு கொடுத்து ஒண்ணுமே புரியலங்க. இவங்க எதுக்காண்டி தளபதியை வெறுக்கிறாங்க? சினிமால இருந்ததுனால வெறுக்கிறீங்களா, இல்லாட்டி அவரை பார்த்தாலே பிடிக்கலையா, இல்லாட்டி அவர் வர்றது உங்களுக்கு வந்து எரிச்சலா இருக்கா? இத்தனை வருஷம் கட்சி வச்சிருந்தவங்கள ஒரேடியா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெறுக்கிறீங்களா? எதனால வெறுக்கிறீங்க? தம்பி கேட்ட கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. எது உங்களை வெறுக்க வைக்குது? ஏன் ரேஷன் கடையில வந்து அவரு ரேஷன் போடுற தாத்தாவா ஜாயின் பண்ணிட்டாரா? ரேஷன் கடையிலேயே ஊழியரா சேர்ந்துட்டாரா? இல்ல அவரோட பிரைவேட் ஜெட்லாம் விட்டுட்டு ஏசி காரெல்லாம் விட்டுட்டு அவரு செக்ரட்டேரியட்டே விட்டுட்டு ஒரு சின்ன குடிசையில் ஆஃபீஸ் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காரா? எது நம்மளை வெறுக்க வச்சது தெரியலையே. ஒருவேளை அவரோட அழகா, அறிவா, அவரோட தமிழ் பேசுற ஸ்டைலா, இல்ல அவரு நம்பர்ஸ் படிக்கிற தமிழ்ல அழகா கரெக்டா படிக்கிற ஸ்டைலா, எது நம்மளை வெறுக்க வச்சது தெரியலையேப்பா தம்பி, தெரியலையே.